என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு செய்யும் போது ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? இல்ல நான் கொஞ்சம் தயாராயிட்டேன்ல. அப்படிலாம் நீங்க நினைக்கலாமா? நீ வேற மதுரை விட்டு காலி பண்ணி போறேன்ற அவனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாத. ஆமா முடிவாயிருச்சு. அடுத்த மாசம் 12ஓட மதுரைக்கு ஒரு கும்பிட போட்டுருவேன். நல்லா இருக்கும். அந்த கிரகம் முடிச்ச கிரகம் விடட்டேன். புடிச்ச கிரகம் விட்டுரும். நீ கிரகம் பிடிச்சிருக்கணும். எங்கிட்டு போனாலும் மதுரைக்கு தான் வரோம். ஒரு பணம் சொல்லுவா பாத்தீங்களா? மதுரை சுத்தின கலந்து வெளியே போகாது. ஆத்தாடி பாவாடை ஆத்தாடி பாவாடை என்ன லொட்டு லொட்டுன்னு போட்டு அடிக்கிறீங்க? என்னைய போய் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை. மலையங்குளத்துல இருக்க ஒரு வீட்டை எழுதி வாங்கிடுவேன். அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு தேவை உடம்பு வீட்டுக்கு. மலையங்குளத்தை வீட்டை எழுதி வாங்க. அந்த லூசு கழுத கருப்புசாமி கோயில கடை போட்டிருக்காரு. அதன் எழுதி வாங்கிக்க. சரி வேண்டாம்ப்பா. வரவன் போறவங்கள காசை கொடுத்து கூப்பிடுவேன். வேண்டாம்ப்பா. நான் என்ன சொல்றேன், நான் தூக்குறேன். என்னைய அவர் தூக்குனார்ல அப்பா. அவரை தூக்கிடுவீங்களா? ஏய் ஓ வெயிட் வேற ஏன் வெயிட் வேற, ஓ உயரம் வேற ஏன் உயரம் வேற. சொன்னா கேளு. நீ 5 அடி நான் 6 அடி. கற்பத்தை தாய் சுமையில் நினைச்சா தாங்க முடியாது. அது வேறடி இது வேறடி. அப்படி எல்லாம் நினைச்சா 84 ராத்திரி உன்னை நான் சுமந்திருப்பேன். சத்தியம் பண்ணி சொல்ற நீ சுமந்து. நீயும் போயிட்டியா? அதான் மாலை மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டேன்ல. சத்தியம் பண்ணு. நீ வரலன்னு சத்தியம் பண்ணு. எப்படி வந்த? நான் அதுக்கு வந்தியா இல்லையா? நீ வந்தனைக்கு ராமே மாதிரி நானமோ சீத மாதிரி. வா வா. நீ ஒரு மொட்டை நாயி நான் ஒரு மொள்ள நாயி. வா. அதனாலதானே இப்படியும் கேட்டுட்டு ஆடுறோம். வா. சந்தோஷப்படுவீங்க பாரு. இந்த வேலையெல்லாம் செய்யாத முத கல் உசுர் போச்சுன்னா நீ திருப்பி நான் உனக்கு உயிர் கொடுக்குறேன். போதும் போதும் நீ உயிர் கொடுத்தது. எப்படியாவது யார்கிட்டயாவது வாங்கியாவது உனக்கு உயிர் கொடுப்பேன். என்னால மானத்தை காப்பாற்ற முடியாது. நீதான் ஆம்பளை மானத்தை காப்பாற்றணும். அதே மாதிரி தலையில சுத்துவா சுத்து. நீ பேரவை கொடுத்து நிக்கிறது உறுதியா? ஜூம் பண்ணிக்கோனே. எலும்புக்கு நாய் எடுங்காம எல்லாம் அடிக்க தானும் எடுக்க வேணும் அடிக்க தானும். இனிதான் தீ குளிச்சு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. வேண்டாம் சொல்லி வேண்டாம். உனக்கு ஒரு டம்ளர் பால் வச்சிருக்கேன். ஐயோ மாலை மேல வருதுதாண்டி துண்டை கட்டேன். மாப்பிள்ள அப்படியே தூக்கு போட்டாலும் இந்த பிள்ளைங்க அப்படி தூக்கு போட்டு நானே உன்னை கலை தூக்கி போட்டு கொண்டுருவேன். அப்படியே செத்தாலும் இவளையும் தனியா விட்டுட்டா போவேன். கூட்டிட்டு போயிருக்காங்க. யமனோகத்துல போய் யமனவே மயக்கிற அளவுக்கு காலை பொழந்துக்கிட்டு ஆடுவோம். நீ கேட்கறது எப்படி இருக்குன்னா எமன்கிட்ட வரம் கேட்ட மாதிரி இருக்கு. எமன்கிட்ட போய் ஒருத்தன் வரம் கேட்டானா எனக்கு உயிரே எனக்கு தூக்கமே வரக்கூடாதுன்னு. ஏன் ஏன் அப்படி என்ன தூக்கமே வரக்கூடாதுன்னா எனக்கு சாவு வரக்கூடாதுன்னா சாவு ஏன் வரக்கூடாதுன்னா தூங்கேலதான் சாவு வரணுமா? அவன் தான் தூக்கமே வரக்கூடாதுன்னு வர வாங்கிட்டான்ல. அப்புறம் எப்படி தூங்கேல வரும் சாவு வரும்? அது மாதிரி நீ கேக்குற எத எனக்கு எது பிடிக்க சிக்குதோ அதை பிடிப்பேன். இப்ப இதை கொண்டு அந்த துண்டு எடுக்கப்பா நான் பாதுகாப்பு. இப்ப இந்த மரத்துல ஏறணும்னு வச்சுக்கோங்க. அது ஏதாவது குடிமான இருந்தா தானே புண்ணியவதி. நீ மரத்தை பிடிச்சுக்கிட்டியாரு என் மரத்தை காலி. உங்க மரம் ஸ்ட்ராங்கான மரம். அது வேண்டாது. நானும் 10 வருஷமா பாக்குறேன். அந்த இடத்த விட்டு நகரல. அங்க ஒரு செலை கட்டி விடுங்க. அது போஸ்ட் மரம். அது அப்படித்தான் இருக்கு. அது பரவாயில்ல. ஆள் உள்ள அங்க உட்காந்தாலும் பரவாயில்ல. பொழுதுக்கு என்னை பொழுது திறந்து பாக்குறாரு. எதுக்கு பாக்குறாருன்னு தெரியல. இங்க பாரு போன வருஷமாவது மோதிரம் போட்டுருந்தா பார்த்தா பிரயோஜனம் வச்சுக்கோ. ஒன்னையும் காண சொந்தேன கொண்டாடுவேன். ஒன்னாலதான் கொண்டு போய் அடமானம் வச்சாரம்ல. நான் கொடுத்தா பத்தாதான்.
தப்பா நினைக்காதீங்க, அந்த பிள்ளைக்கு சரியா வருமானு பாக்க. அடம் பார்க்கறதா? இல்லையா ஏதாவது புடிமானம் வேணாம், நம்ம கீழே விழுந்துட்டீங்கன்னா போற நீ ஒன்றும் பிடிக்க வேணாம். இனிமே இந்த ஆட்டம் வேணாம், எனக்கு இந்த ஆட்டம் பிடிக்கலப்பா. ஆயாட்டம் சூர்யா நான் உனக்கு எனக்கா இனிமே மைசூருக்கார் வந்து ஆடுவார் இந்த ஆட்டத்தை. காணா வேணாம் கோயிலுக்கு சாமி சமயபுரத்தா. ஆமா இவ்வளவு தூரம் திறமை வச்சிருக்கீங்களே, இவ்வளவுதான் திறமையாமா? இன்னும் இருக்கு காட்டவா? உங்களை நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இன்னும் காட்டு என்ன இது எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு மணி நேரம் ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னம்மா அது ஏண்டே சொல்றவாரு? ஏமா பேயார ஆள் ஏண்டே சொன்னா அப்புறம் நான் எப்படி இருப்பேன்? சரி பரவாயில்ல, நம்ம அடிக்க தான் நல்லா இருக்காது. அடிக்க வைக்கிற ஆளே நான் இல்ல. வந்தோடனே அண்ணன் சொன்னாரு, அண்ணன் ராதாகிருஷ்ணன் அண்ணனா ரொம்ப சிரமப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம்னு. ஆமா ஆமா, நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் அவர் இன்னைக்குதான் நான் சந்திக்கிறேன். ஆமா பரவாயில்ல, உங்கேயாவது வந்தாரு என் நெளிவை கெடுத்தவங்க. உங்களை நான் மறுபடியும் 2வது முறையாக லவ் பண்ண போறேன். ஏமா 2வது முறையா உன்னை லவ் பண்ணவா? உடுங்க இப்ப நீ லவ் பண்ணு. இல்ல காதல். அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ராசாவுக்காக. இப்ப அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ராசாவுக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கண்ண மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். எங்க எங்க நான் பார்க்கிறேன், கண்ணை மூடு, கொஞ்சம் நான் காட்டுறேன். வந்த நிலா. நீ பாக்குறேங்கிற அவரு காட்டுறேங்கிற, நீங்க 2 பேர் பார்த்து என்ன பண்ண போறீங்க? எதுக்கு நீங்க 2 பேர் பார்த்து என்ன பண்ண போறீங்க? என்ன கண்ண மூடு நான் காட்டுறேன். பொம்பளை கூட பாத்துரலாம், ஆம்பளை மட்டும் ஹலோ பார்க்கவே கூடாது. ஹலோ மிஸ்டர் மணிமேகலை, கழுதி ஆசீர்வாதம் பண்ணிச்சான். ஓன் ஜாமா பத்திரம் ஏன் ஜாமா பத்திரம்னு. அப்ப 2 பேரும் நாங்க பத்திரம் பத்திரம் யார் பத்திரம்? எங்களுக்கு பத்திரம். மரியாதைக்குரிய குடும்ப நடத்தையில அன்பு சகோதரி மணிமேகலை அவர்களும் அருமை சகோதரர் சூர்யா அவர்களும் எனது மதிப்பை கேட்டு திறமையாக நடித்ததற்கு எனது சார்பாகவும் பங்காளி சார்பாகவும் பலர் மாலையை அணிவிக்கின்றேன். அப்படியே கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டீங்க. உங்க புண்ணியத்துல பசங்க முடிச்சு வச்சு அவர்களுக்கும் அன்பு குடும்பத்தார்களுக்கும் எங்கள் கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி கதை. வணக்கம் வணக்கம் வணக்கம். மாலையை நீத்து பெருமைப்படுத்திய அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு நடிகனை கூட்டிட்டு வர்றது மிகப்பெரிய விஷயம். எனக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் தேதி கிடைக்கணும்னா எப்படி பார்த்தாலும் அண்ணன் சூர்யா என்ன சொன்ன மாதிரி 1 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும். அப்படியெல்லாம் புக் பண்ணி கூட்டிட்டு வரையில நம்ம ஊரு நம்ம தான் நாடகத்தை நடத்தணும், நம்மளே அதை கெடுக்காம அண்ணே உடு. சின்ன பிள்ளைல நீ எத்தனை தடவை என்னை புடிச்சு தூக்கி இருக்க? நான் கேக்குறேனா? அந்த நிலாவத்தானா கையில பிடிச்சேன் அதுக்காக பட்டணம் வக்கீல் வைக்கவா? ஒருக்கணும் பொதுவாக மல்லிகைப்பூ மாறாப்பு வீராமையா வீராப்பு ஓடி ஓடி உள்ள எழுநாடுப்பு
என்னத்த பேச நான் உன்னை காதலிக்க போறேன் நான் தேடும் செவதி போவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் போட்டது போயிது வாசம் போனி காதல் தேசம் போயிது வாசம் போனி காதல் தேசம் நான் தேடும் செவதி போவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் போட்டது பறந்து சென்ற வழியிலையோ பருவம் போய் தவிக்கின்றதே சிறகை ரெண்டு விரித்து விட்டேன் இளம் வயது தடுக்கின்றதே எழுந்தாலும் எழுந்தாலும் பெண்ணாலே சந்தேகம்தான்